ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஓம் சிவதத்வாய வித்மஹே யோகாத்ராய தீமஹி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். ஓம் குரு ஸ்ரீரோ பிக்ஷுவே விக்னேஸ்வர ரூப. ஓம் குரு ஸ்ரீரோ பிக்ஷுவே ஸ்ரீ கிருஷ்ண ரூப. ஓம் குரு ஸ்ரீரோ பிக்ஷுவே பரமேஸ்வர ரூப. ஓம் குரு ஸ்ரீரோ பிக்ஷுவே ஒளி சரீர ரூப. ஓம் குருநாதரே சரணம். ஓம் குருதேவரே சரணம். ஓம் குருதேவராஜ ஸ்ரீரோ பிக்ஷுவே சரணம் சரணம் சரணம். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, பரிபூர்ண வாழ்க்கைக்கு பதஞ்சலி யோக சூத்திரம். சமாதி பாதத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நமது அறிவுக்கு சொல்லப்பட்ட எளிமையான ஒரு விஷயம், ஒரு தத்துவம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றது, அதே போல் பிறவி பெருநிலை அடையக்கூடிய அந்த முக்தி பதம் என்று சொல்லக்கூடிய தன்னை உணரக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகின்றதுங்கிறத பார்த்துட்டே வரோம். 33 சூத்திரங்கள், சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய கடல். நம்ம முழுமையாக அப்படியே அதை எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லலை. ஒரு சூத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டை வைத்து அந்த சின்ன விஷயத்துல நமது அறிவை அதில் கொஞ்சம் வளர செய்து அதிலிருந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு வருகின்றோம். இதில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக பிடித்த அளவிற்கு ஒரு அறிவு சார்ந்த அறிவுபூர்வமான விஷயங்களாக இருந்தால் அது நான் வணங்கும் எனது குருநாதர் சத்குரு சிவ பிக்ஷுவை சார்ந்தது. ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நான் சிரம் தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அவருடைய சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி அதை நாம உபயோகிப்பது அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியாக தான் எடுத்துக்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது 34வது சூத்திரம். இதுல அவர் மெயினா சொல்றது, பொதுவாக நம்ம பிராணன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சராசரியாக பிராணன் அப்படின்னா நம்ம பொதுவாகவே மூச்சு தான் நம்ம சொல்லுவோம். காற்று, மூச்சு, இதுதான் பிராணன். அதுக்கு இன்னொரு பேர் பிராணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, பிராணன் வேற, மூச்சு வேற. பிராணன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் பொதுவாக எல்லா மனிதர்களும். சராசரியாக பிராணன் அப்படின்னா எல்லா மேக்சிமம் மனிதர்கள் மூச்சு தான் பிராணன் சொல்லுவாங்க. நாம் பிராணன் என்பதை பொருளை நன்கு உணர வேண்டும் சொல்றார். இந்த உலகில் நிலவும் சக்திக்கு பிராணன் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் இயங்குகின்றதுன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியினால்தான் சூரியன் இயங்குகின்றது, சந்திரன் இயங்குகின்றது, கோள்கள், நவகோள்கள் இயங்குகின்றன, சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் அனைத்தும் இயங்குகின்றன. அதே போல் இந்த உடல் இயக்கம், இந்த உடல் இயக்கம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சக்தியை பிராணன்னு சொல்றோம், பிராண சக்தின்னு சொல்றோம். அதே பிராண சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இயங்குகின்ற காரணத்தினால், இயங்கு சக்தியாக இருக்கின்ற காரணத்தினால் நான் பேசுகின்றேன், நீங்கள் பார்க்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகில் எவையெல்லாம் இயங்குகின்றதோ அவை அனைத்தும் பிராணனின் வெளிப்பாடே ஆகும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா பிராணனுடைய வெளிப்பாடு. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டோ பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்றால் உங்கள் உடம்புக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தி, அதை பிராணன். அந்த பிராணனின் வெளிப்பாடின் காரணமாக உங்கள் காதுகளில் நான் சொல்வது நன்றாக கிரகிக்கின்றீர்கள், கண்களினால் பிராண சக்தியினால் பார்க்கின்றீர்கள். உங்கள் உடலில், நமது உடலில் பிராண சக்தி இருக்கின்ற காரணத்தினால் நாம் பார்க்கின்றோம், பேசுகின்றோம், உயிரோடு உயிர் தன்மையாக இருக்கின்றோம். பிராணன் என்பது மூச்சல்ல என்பதை நாம் முதலில் அறிவில் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறார். சுவாசித்தலை தூண்டுவது எதுவோ, சுவாசத்தின் உயிர் நாடியாக இருப்பது எதுவோ அதுவே பிராணன் சொல்றார். இப்போ சுவாசத்தை தூண்டுவது எதுவோ, இப்ப இந்த உடல்ல மூச்சு உள்ள போது 2 நாசு வழியா, முறை லங்ஸ் வழியா போய் மீண்டும் வெளியே வருது, திருப்பி உள்ள போது மீண்டும் வெளியே வருகின்றது. அப்ப இந்த சுவாசத்தை அந்த இயக்கம் இயங்குவதற்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? அடுப்பில் நெருப்பு எரிகின்றதுன்னா அந்த விறகு வைத்து அந்த நெருப்பு மட்டும் தானாக வராது. அந்த நெருப்பு வருவதற்கு தூண்டுதல் என்ன அப்படின்னா, கீழே 2 விறகு வச்சிருக்கிறோம். அதுல நம்ம நன்றாக அந்த விறகின் மூலமாக, அந்த தூண்டுதலின் மூலமாக அதிலிருந்து நெருப்பு மேல் நோக்கி வருகின்றது.
அப்ப நெருப்புக்கு தூண்டுதல் அடியில் இருக்கக்கூடிய விறகு. அதே போல இந்த உடலுக்கு, உடல் இயக்கத்திற்கு மூச்சை தூண்டுவது, மூச்சை இயங்க செய்வது, அதற்கு சக்தி கொடுப்பது பிராணன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பார்த்தீர்கள் என்றால் மூச்சுக்கும் பிராணனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை, அந்த உண்மையான கருத்தை நாம் உணர முடியும். மனம் அமைதி பெற மூச்சை வெளியே விடுவதாலும் நிறுத்துவதாலும் அமைதியுடன் இருக்கலாம். இது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாரு. பொதுவாக நம்ம நாடி சுத்தி பண்றோம், மூச்சு பயிற்சி பண்றோம், பிராணாயாமம் மூச்சு அடக்கக்கூடிய பயிற்சி எல்லாம் பண்றோம். இது எல்லாமே மனம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் பண்றோம். இவர் என்ன சொல்றாரு, மூச்சை வெளியில் விட்டு அந்த இடத்தில் மூச்சை கவனி, அமைதி கிடைக்கும், மனம் அமைதி வரும். இப்ப 2 நாள் மூச்சை ஃபுல்லா வெளியே விட்டுட்டேன். வெளியே விட்ட உடனே எனக்கு எம்டி ஆகும். உள்ளுக்குள்ள எண்ணங்கள், அந்த எண்ணத்தினுடைய தாக்கம், சித்த விருத்தி எல்லாம் அப்படியே குறையும், தாக்கம் குறைகின்றது. அப்போ ஒரு அமைதி கிடைக்கின்றது. மூச்சை வெளியில் விட்டு அந்த இடத்தில் அமைதியை தேடு அப்படிங்கிறார். மனம் அமைதி பெற மூச்சை வெளியே விடுவதாலும் நிறுத்துவதாலும் அமைதியுடன் இருக்கலாம். அப்ப நீங்க தியானம் செய்வதற்கு முன்பாகவே நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு வெளியே விட்டுட்டு, அந்த மூச்சு வெளியே விட்ட இடத்துல ஒரு பிராண ஒடுக்கம், அந்த இடத்துல அப்படியே அமைதியை பார்க்கணும். இந்த பிராண இயக்கம் நமது உடம்பில் 3 விதமாக நடைபெறுகின்றது. நம்ம உடம்புல இந்த பிராணனுடைய இயக்கம் 3 விதமாக, அதாவது மூச்சை தூண்டுவது, மூச்சு இயங்குவதற்கு சக்தி கொடுப்பது பிராணன், அந்த மூச்சை இயங்க செய்வது பிராணன். அப்ப இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறுதி மூச்சு உடலை விட்டு வெளியே போகுது என்ன சொல்றோம், இறுதி மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனால் பிராணன் கொஞ்சம் உள்ள இருக்கத்தான் செய்யும். மூச்சு தான் உள்ள போயிட்டு திருப்பி மூச்சு எடுக்க முடியல, அந்த ஹார்ட் பீட்டிங் நின்று போச்சு, இதயத்தினுடைய துடிப்பு நின்று விட்டது. காரணம், வெளியே சென்ற மூச்சு மீண்டும் உள்ளே வரல, அதற்கு பிராண சக்தி தூண்டுதலாக இல்லை. ஆனால் இந்த உடம்புக்குள்ள மூச்சு தான் வெளியே போச்சு, உள்ள பிராணம் இருக்கின்றது. ஆகையினால்தான் சில நபர்களை பாம்பு தீண்டினால் கூட எந்த ஒரு இது இல்லாம நாடிகள் எல்லாம் சப்த நாடிகளும் ஒடுங்கிடும். நாடி பார்ப்பாங்க, ஆமா மூச்சே இல்லை, நாடி ஒடுங்கி விட்டது. ஆனால் ஒரு சரியான வைத்தியர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் நாடி பார்த்து மூச்சு தான் வெளியே போய் நீங்க உடனே வந்துட்டீங்க, 5 நிமிஷத்துல வந்துட்டீங்க, உள்ள பிராண சக்தி, அந்த மூச்சை இயங்க செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதை தூண்டுவதற்குரிய தனது பிராணனின் மூலமாக அதை தூண்டும் பொழுது மீண்டும் அந்த பிராண சக்தி மெதுவாக எழுந்து மூச்சை மீண்டும் இயக்குகின்றது, அந்த இதய துடிப்பு மீண்டும் இயக்குகின்றது. நான் சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. அப்படிப்பட்ட வைத்தியர்கள் இருந்தாங்க. அப்போ நம்ம உடம்புல பிராணம் 3 விதமாக இயங்குகின்றது. மூச்சை உள்ளிழுப்பது, இது பூரகம், மூச்சை உள்ள எடுக்கிறோம், மூச்சை உள்ளே இழுக்கின்றது பூரகம். மூச்சை வெளிவிடுதல், இது ரேசகம், மூச்சை வெளிவிடுதல் ரேசகம். மூச்சை நிறுத்துதல் கும்பகம். அப்போ ஒரு யோகா லைனில் இருக்கின்றவர்கள் இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை உள்ளிழுப்பது பூரகம், மூச்சை வெளிவிடுவது ரேசகம், மூச்சை நிறுத்துவது கும்பகம். ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி மூச்சை உள்ளே இழுத்து அங்கேயே நிறுத்துவதை விட மூச்சை வெளியே விட்டு வெளியே நிறுத்துவதையே பிரதானமாக கூறுகிறார். ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக மாமுனி பதஞ்சலி மகரிஷி மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்துவதை விட மூச்சை வெளியே விட்டு அங்கே நிறுத்த பழக்கங்கள், மிக விரைவிலேயே மனம் ஒருநிலைப்படுகிறார்கள். அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மூச்சு 2 நாள் ஸ்பீடா வெளியே விட்ட உடனே அந்த எண்ணத்தினுடைய தாக்கம், சித்த விருத்தி அப்படி அமைதியா விருத்தி ஆகாம, மூச்சு உள்ள எடுக்கும் போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காற்றுல எல்லாருடைய எண்ண அலைகளும் இருக்கின்றது. நல்லவருடைய எண்ண அலைகள் இருக்குது, கெட்டவருடைய எண்ண அலைகள் இருக்குது. கெட்டவர்னா எல்லோரும் நல்லவர்கள் தான், நல்ல எண்ண அலைகள், கெட்ட எண்ண அலைகள். ஒரு திருடன் அந்த எல்லோருமே ஆத்மாதான். ஆனா நம்ம செய்கின்ற தொழிலுக்கு ஏற்ப, எண்ணத்திற்கு ஏற்ப நம்ம ஒரு பேர் சொல்ற பாருங்க, இவர் ஞானி, இவர் யோகி அப்படின்னா அவர் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், அந்த ஒரே எண்ணத்திலே இருக்கக்கூடியவர். இவன் திருடன் அப்படின்னா பிற பொருளை திருடக்கூடியவர். அப்ப இவருடைய உடலில் வரக்கூடிய எண்ண அலைகளும் ஞானியுடைய உடலில் வரக்கூடிய எண்ண அலைகளும் வெவ்வேறாக இருக்கும். அப்ப அந்த எண்ண அலைகள் தன்னை சுற்றி வருகின்ற பொழுது நாம மூச்சு உள்ளெடுக்கும் பொழுது எல்லா எண்ண அலைகளும் உள்ள போயிடும்.
நமக்குள்ள. அந்த இடத்துல போய் நம்ம மூச்சை மனதை அடக்கணும் போது ஏற்கனவே மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட எண்ணங்கள், நம்ம எண்ணத்தை வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியாம திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல காற்றுல இருக்கக்கூடிய எண்ணங்களையும் உள்ள எடுத்துட்டு நான் மூச்சை ஹோல்டு பண்ணி அப்படியே நான் பாடுற சித்தன் ஆகிட்டேன்னா உண்மை ஆக முடியாது. நிறைய எண்ணங்கள் வந்து குழம்பி விடுவோம். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, மூச்சை வெளியே விடுங்கள். அப்ப என்ன ஆகுது, எனக்குள் இருக்கக்கூடிய குழப்பமான எண்ண அதிர்வலைகள், சித்தவிருத்தி அதிர்வலைகள் அனைத்தும் வெளியே செல்கின்றன. அந்த இடத்துல மூச்சை நிறுத்தி பாருங்கள், மனம் அமைதி கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஞானி பார்த்தீங்களா? தன்னை உணர்வதற்கும் தன்னை அறிவதற்கும் தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணர்வதற்கும் அவர் எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு பல யுகங்கள் அவர் தவம் செய்து மனிதனுடைய உடல் என்ன, மூச்சு என்ன, பிராணன் என்ன, எண்ணங்கள் என்ன, எண்ண உணர்வலைகள் என்ன, இவையெல்லாம் எப்படி நாம இயக்குவது, எப்படி இயங்குவது, எப்படி மனதை சாந்தப்படுத்துவது, அறிவியல் பூர்வமாக மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய மகரிஷி தான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி. எத்தனை வருடங்கள் தவம் செய்தால் இயற்கையினுடைய ஆற்றலை உள்வாங்கி நமக்கு இப்படி அழகாக சூத்திர வடிவிலே கொடுக்க முடியும். இதுல சின்ன விஷயத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுவே ஒரு பார்த்து சிந்திக்கிட்டே இருப்பாரு. காரணம் நம்ம ஒரு தவறான விஷயங்கள் கூட சொல்லலாம். இதுல இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறோம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ மனம் யாராருக்கெல்லாம் அமைதி இல்லாமல் இருக்கின்றதோ தியானம் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து அமர்ந்து இரு நாசி வழியாக மூச்சை வேகமாக வெளியிடுங்கள். அந்த இடத்துல மூச்சை நிறுத்த பழகுங்கள். மனம் ஒடுங்கும். இந்த சூத்திரத்துல மனதை பக்குவப்படுத்துவதற்கும் சித்த விருத்தி இல்லாமல் வாழ்வதற்கும் உடலில் பிராண ஆற்றலை தக்க வைப்பதற்கும் எளிமையான ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார். அடிக்கடி நாம் அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே மனக்குழப்பத்தோடு தான் வாழ்ந்துட்டோம். சொல்லலாம் அப்படியே அப்படியே ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் மனக்குழப்பம் நிச்சயமாக இருக்கும். அந்த குழப்பம் நீங்கணும் அப்படின்னா அடிக்கடி நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு 20 செகண்ட் மூச்சை நிறுத்தி பழகுங்கள். தேவையற்ற சித்த விருத்தி எண்ணங்கள் எல்லாம் உடம்பு விட்டு வெளியே போகும். சரி, பதஞ்சலி மகரிஷி மூச்சை உள்ளே இழுத்து அங்கேயே நிறுத்துவதை விட மூச்சை வெளியே விட்டு வெளியே நிறுத்துவதையே பிரதானமாக கூறுகிறார். இந்த சீக்கிரட்டை நல்லா அந்த சூத்திரத்தை பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில பயிற்சி பண்ணுங்க. மன அழுத்தம் நீக்கும், மன அமைதி கிடைக்கும், எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், நல்ல எண்ணங்கள் பிறக்கும். தீய எண்ணங்கள் சித்த விருத்தியாக ஏற்படுகின்ற பொழுது அந்த தீய எண்ணங்களே பழக்கமாக வழக்கமாக மாறிவிடுகின்றது. அப்ப நாம் இந்த மாதிரி ஒரு பயிற்சியை தொடர்ந்து செய்யும் பொழுது எப்பொழுதெல்லாம் தீய எண்ணங்கள் வருகின்றனோ, ஒரு ஸ்மோக் பண்றாரு, ஸ்மோக் பண்றதை விடணும்னு நினைக்கிறாரு, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பழக்கங்கள், இந்த பதிவுகள் அவரை துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது அந்த எண்ணம் வருகின்றதோ இரு நாசி வழியாக ஒரு 20 வினாடி மூச்சு அடைக்க பாருங்கள். மூச்சு வெளியே விட்டு 20 வினாடி மூச்சை அடைக்க பாருங்கள். அந்த எண்ணம் மறைந்து வரும். மீண்டும் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த எண்ணம் வரும். மூச்சு வெளியே விட்டு ஒரு 20 முதல் 30 வினாடி மூச்சை அடைக்க பாருங்கள். அந்த தீய எண்ணம் உங்கள் உடம்பில் பதிவில் இருந்து அழிந்து விடும். நிறைய நபர்கள் எண்ணங்களை ஒடுக்கணும், எண்ணங்களை அடக்கணும், தீய எண்ணங்களை ஒடுக்கணும், நல்லவனா வாழணும் லெக்சர் பண்ணிடலாம். மாமுனி பதஞ்சலி மகரிஷி அதுக்கு என்ன வழின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி ஐயா தீய வழியை நிப்பாட்டுறது, எப்படி தீய பழக்கத்தை நிப்பாட்டுறது, அதுக்கு என்ன வழி சொல்லுங்க. லெக்சர் பண்றதை விட உங்களுக்கு இதுதான் வழி, இதுதான் மார்க்கம், இப்படின்னு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற கேட்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீக்க வேண்டும் என்றால் அடிக்கடி 2 நாசி வழியாக அந்த எண்ணம் வரும் பொழுது ஸ்பீடா மூச்சை வெளியே விடுங்க. 20 செகண்ட் மூச்சு அடக்குங்கள். அந்த சித்த விருத்தி ஆகாமல் மறைந்து கொண்டே வரும். தொடர்ந்து நம்பிக்கையோடு 48 நாட்கள் செய்யுங்கள். கோபத்தை நீக்கிவிடலாம், கோபம் நீங்கிவிடும். கோபப்பட்டவர்களுக்கு கோபம் நீங்கிவிடும், பொறாமைப்பட்டவர்களுக்கு பொறாமை நீங்கிவிடும். வளமாக நலமாக வாழக்கூடிய அருமையான நிலை கிடைக்கும். எந்த ஒரு தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கு இது ஒரு அருமையான சாதனை. நமது மூச்சை ஒழுங்குபடுத்த அதை முதலில் வெளியே விட்டு விட வேண்டும். பிறகு படிப்படியாக உள்ளே இருக்க வேண்டும். நமது எண்ணங்களையும் மூச்சையும் சரிப்படுத்துவதற்கு இதுதான் சரியான வழி. நாம் மூச்சின் இயக்கத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது மனம் எப்படி மூச்சுடன் சேர்ந்து அமைதி அடையும் என்பதை புரிவதுதான் பிராணாயாமத்தின் குறிக்கோள் ஆகும். இந்த பிராணாயாமத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நாம் மூச்சின் இயக்கத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது மனம் எப்படி மூச்சுடன் சேர்ந்து அமைதி அடையும் என்பதை புரிவதுதான்
பிராணாயாமத்தின் குறிக்கோள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமந்திரத்துல திருமூலர் மண்மனம் எங்குண்டு வாயு அங்கு உண்டு, வாயு எங்கு உண்டு மண்மனம் அங்கு உண்டு. எங்கே மூச்சு இருக்கின்றதோ அந்த இடத்தில் மண்மனம் இருக்கும். அது மண்மனம்னு சொல்லிட்டாரு, மிக வன்மையான மனம். அப்ப இந்த மூச்சுக்கு பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் நம்முடையதான் மூச்சு இருக்குது, நம்முடையதான் மனமும் இருக்கின்றது. அப்போ நம்ம மனம் அமைதி அடைய வேண்டும் அப்படின்னா எங்கே அமைதி அடையும் மண்மனம் எங்கே நிலைபெறுகிறதோ அங்கே வாயுவும் மூச்சும் நிலைபெறுகிறது அப்படிங்கிறார். அமைதியான மனம் எங்கு இல்லையோ அங்கே ஒழுங்கான இயங்கும் மூச்சு காற்றும் இல்லை. இந்த உடல் நன்றாக இயங்கணும்னா இந்த உடம்புல மூச்சு காற்று ஒழுங்கா இயங்கணும். அந்த மூச்சு காற்று ஒழுங்கா இயங்கணும்னா மனம் அமைதியாக இருக்கணும். யாருடைய உடலில் மனம் சாந்தமாக இருக்கின்றதோ அவர்களுடைய உடலில் மூச்சு காற்றும் அழகாக இயங்கும். அவர்களுடைய உடலில் பிராண சக்தி, அந்த மூச்சுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த பிராணன் உயிராற்றல் தலை முதல் கால் வரை மிகச் சிறப்பாக ஒவ்வொரு அணுக்களிலும் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். மன அமைதிக்காகவே மூச்சை ஒழுங்குபடுத்துகின்றோம். எனது மனம் சாந்தமாக இருக்கணும், எண்ணங்கள் விருத்தியடையாமல் இருக்கணும். நான் என்னைத்தானே உணர வேண்டும். நான் இந்த உடல் அல்ல, பிராணன் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல. நான் சச்சித் ஆனந்த சுரூபமாக, மெய் உணர்வாக, பிராண ஆற்றலாக, ஆத்மசுரூபியாக எனக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலாக இருக்கின்றேன் என்பதை உணர்வதற்கே இந்த மூச்சை ஒழுங்குபடுத்துகின்றோம். நன்றாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூத்திரத்திலிருந்து நாம் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த இரத்த அழுத்தம் நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. மன அழுத்தத்தினால் இரத்த அழுத்தம் வருகின்றது. மன அழுத்தம் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மூச்சையை வெளியே விட்டு, அடிக்கடி மூச்சையை வெளியே விட்டு 20 செகண்ட் மூச்சு அடைக்கிட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸா இருங்க. இது ஒரு அற்புதமான சாதனை. இந்த சாதனை மூலமாக மன அழுத்தம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வளமாக நலமாக வாழலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.